அமைத்திருந்தது முதல் அது இப்போது சேதமடைந்து விட்டது. அப்படியான ஒரு அமைப்பும் அங்கு தேவைப்படுகின்றது. இது மிகச்சிறிய தேவைகள் தான். பல தேவைகளை நமக்கு சுவாமிஜி அவர்கள் செய்து தருவதால் இதை உங்களிடமும் முன்வைக்க விரும்புகிறேன். இத்தனை நேரமும் எங்களுடைய பாடசாலையினுடைய நாளைய நிலை பற்றி உங்களோடு கலந்து உரையாடுவதற்கு கிடைத்த இறைவன் சந்தர்ப்பம் அளித்தமைக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரிடமிருந்தும் மிக அன்பாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வறிக்கையினையும் சமர்ப்பித்து சென்ற ராமகிருஷ்ண மிஷன் சாரதா பாலர் பாடசாலையினுடைய செயற்திறன் மிக்க அதிபராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற திருமதி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தற்போது எமது பாலர் பாடசாலையின் சார்பில் இன்று பிரதம அதிதிகளாக கலந்து கொள்வதற்கு எமது பாலர் பாடசாலையின் நினைவு சின்னம் வழங்கப்படும். ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சாரதா பாலர் பாடசாலையினுடைய 48வது ஆண்டு விழாவின் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக மாவட்ட செயலாளர் திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்த் அம்மணி அவர்களுக்கு சுவாமிஜியின் கரங்களினால் நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. மட்டக்களப்பு கல்வி நிலையத்தினுடைய ஆரம்ப பிரிவு பொறுப்பான உதவி கல்வி பணிப்பாளர் திருமதி உமாவதி விவேகானந்தன் அம்மணி அவர்களுக்கு சுவாமிஜியினுடைய திருக்கரங்களால் எப்பொழுதோ திருமதி மதனகுமார் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி சாலினி மதனகுமார் அம்மணி அவர்களுக்கு நினைவு பரிசு சுவாமிஜியினுடைய திருக்கரங்களால் வழங்கப்படுகின்றது. திருமதி தனுஷா மண்முனை வடக்கு கலாசார உத்தியோகஸ்தர் திருமதி சானியா தனுஷாந்த் அம்மணி அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. எங்களுடைய ஆசிரியர் ஒரு ஆசிரியர் எங்களுடைய சுவாமிக்கும் எங்களுடைய நினைவு சின்னத்தை வழங்குவார். இப்பொழுது ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சாரதா பாலர் பாடசாலையினுடைய தலைவராகவும் மட்டக்களப்பு ராமகிருஷ்ண சங்கத்தினுடைய பொது மேலாளராகவும் சிறப்பாக இறைபணி நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு ராமகிருஷ்ண சங்கத்தினுடைய வணக்கத்துக்குரிய சுவாமிஜி தாக்ஷயானந்தி சுவாமி அவர்களுக்கு எங்களுடைய சாரதா பாலர் பாடசாலையினுடைய ஆசிரியருடைய திருக்கரங்களாய் பொழுதோ நினைவு சின்னம் வழங்கப்படுகின்றது. சிறப்பிக்கவிருக்கின்ற நிகழ்வு எல்கேஜி முதலாம் நிலையில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுடைய சிறப்பான நிகழ்வுகள் 2 நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வகையில் ஆடலுடன் பாடல் எல்கேஜி 1 கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற மிகானுஜன், மகேந்திர ராஜா, கபிஷாய், மேகராஜா, கோகேஷனன், ஜெயகரன், ரேஷிகன், யோகராஜா ஹரிஷ், ரவீந்திரன் சேடுஜன், கேமச்சந்திரன், குகபர்சன் ஆகியோருடைய பாடல் இடம்பெறவிருக்கின்றது. அதேபோல் அடுத்து இடம்பெறவிருக்கின்ற நிகழ்வில் கலந்து கொள்ளவிருக்கின்றவர்கள் கிரிதரன், கோபிக்ஷனா, கிருஷ்ணகுமாரன், சுபிஸ்தி, மகேஸ்வரமூர்த்தி, சயுத்மிகா, இன்பராஜ், வைஷ்ணவி, பவளனேந்திரன், தேஜன்ஸ்மிகா, பிரகலாதன், ஜினோஸ்திரிகா, அர்ஜுன், வினுமித்ரா, சுரேந்திரா, ஹரின் மயி ஆகியோர் அடுத்த இடம்பெறவிருக்கிற நிகழ்வில் பங்கு வரவிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது எல்கேஜி 1 கல்வி கற்கின்ற சிறார்களுடைய இப்பொழுது ஆடலுடன் பாடல் நிகழ்வு இப்பொழுது அலங்கரிக்கவிருக்கின்றது. ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சாரதா பாலர் பாடசாலையினுடைய செல்ல சீட்டுகளின் கொண்டாட்ட நிகழ்வு இப்பொழுது 48வது ஆண்டு விழாவின் சிறப்பான முறையில் இப்பொழுது நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே 48 வருட காலம் இந்த கல்லடி சமூகம் சார் ஏனைய சமூகங்களுக்கு பாலர் பாடசாலையின் ஊடாக சிறந்த அத்திவாரமிடப்பட்டு அவர்களை உயர்வை நோக்கிய பயணமாக ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்வு இடம்பெறுவது வழமை. ஆகவே இந்த நிகழ்வும் சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குண்டரமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குண்டரமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் தெய்வயானை திருமணமும் திருப்பாங்குன்றம் தெய்வயானை திருமணமும் திருப்பாங்குன்றம் தெருமுழுதும் பக்தர்களில் ஆனந்த மல்தம் தெருமுழுதும் பக்தர்களில் ஆனந்த மல்தம் தங்க வயல் தவளமுத்து தவழும் தெய்வானை தங்க வயல் தவளமுத்து தவழும் தெய்வானை தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருகப்பெருமானை தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருகப்பெருமானை முருகப்பெருமானை குன்றத்திலே குமரனுக்கே கொண்டாட்டம் அங்கே குண்டரமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கே கொண்டாட்டம் 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 உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் அழகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் அழகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் சந்தனுக்கு வேந்தர் முருகனுக்கு வேந்தர் சந்தனுக்கு வேந்தர் முருகனுக்கு முறையில் ஆடலுடன் பாடலை நிகழ்த்திய ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சாரதா பால பாடசாலையினுடைய 3 வயது சிறார்கள் இப்பொழுது எங்களை அதிர வைக்கின்ற அளவிற்கு சிறப்பான அபிநயத்துடன் கூடிய பாடலுக்கான அபிநயத்தை வழங்கிய சிறார்களுக்கு விழா குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உண்மையில் கடவுளும் குழந்தையும் கொண்டாடும் இடத்தில் என்று சொல்வார்கள். அதேபோல் இப்பொழுது சிறப்பான முறையில் எங்களுடைய செல்ல சீட்டுக்கள் உங்களை மகிழ்வித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்து 3 வயது நிரம்பிய பெண் பிள்ளைகளுடைய பெண் சிறார்களுடைய ஆடல் பாடல் இப்பொழுது இடம்பெறவிருக்கின்றது கோலாட்டம். கோலாட்டம் புது கோலாட்டம் பெண்கள் பாடியாடும் கொண்டாட்டம் கோலாட்டம் புது கோலாட்டம் பெண்கள் பாடியாடிடும் கொண்டாட்டம் கோலாட்டம் புது கோலாட்டம் வண்ணப்பூக்கள் ஆடிடும் கொண்டாட்டம் புண்ணிய மண்ணின் புகழ் பாட எண்ணியபடியே மனமாட புத்தன் இயேசு காந்தியிடம்
உண்மையில் சிறப்பான ஒரு கோலாட்டத்தை இப்பொழுது சாமி தந்த பூமியிலே சாயாமல் வாழணும், வானத்தை போல உயரணும், அடவானத்தை போல உயரணும். நானும் பார்த்த பூமியே வாழ பாரு சாமி, பழங்கொழிச்ச பூமி நான் வளமா வாழணும் சாமி. நானும் பார்த்த பூமியே வாழ பாரு சாமி, பழங்கொழிச்ச பூமி நான் வளமா வாழணும் சாமி. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் நெறிப்படுத்திய ஆசிரியருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சாரதா பாலர் பாடசாலையினுடைய செல்லச்சிட்டுக்களின் கொண்டாட்டம் நிகழ்வின் 48வது ஆண்டு நிறைவு விழாவினுடைய அடுத்த நிகழ்வாக இடம்பெறவிருப்பது எல்கேஜி 2 கல்வி கற்கின்ற சிறார்களுடைய அபிநய பாடல் இடம்பெறவிருக்கின்றது.
முயல் குட்டிகள் பூபால பிள்ளை நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. இதில் அபிநய நடனம், குழு நடனம். இதில் பங்கு பெற்றுகின்ற சங்கர் அனுமித்ரா, மயூர்த்தி, முருகப்பிள்ளை கர்ஷனா, ரவிச்சந்திரன் ரிதாக்ஷனா, பத்மநாதன் சாய் சரணா, சசிகரன் மதுவர்ஷா, சதீஸ்கரன் ரித்திகா, பிரதீபன், சயூரிகா தேவகுமார், கேஷ்னி, கணேசதாஸ், சயிஸ்னிகா, சுபராஜ், தருணுக்ஷா, கோபாலப்பிள்ளை, தாருஷா ஆகிய சிறார்கள் இந்த அபிநய நடன நிகழ்வில் பங்கு பெற்றுகின்றார்கள். என்ன சொல்ல வந்த? ஓஹோ, அப்படியா? அட, இதப்பாடா. என்னதான் சொல்ல போறாங்க பாப்போம், வாடா.
சிறப்பான முறையில் அபிநயத்தை வழங்கிய சிறார்களுக்கும் இதனை நெறிப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சாரதா பாடசாலையினுடைய செல்லச்சிட்டுக்களின் கொண்டாட்டம் 48வது ஆண்டு விழாவின் அடுத்து இடம்பெறவிருக்கின்ற நிகழ்வு யூகேஜி 2 மாணவர்களுடைய பட்டர்ஃப்ளை டான்ஸ் இடம்பெறவிருக்கின்றது. இந்த பட்டர்ஃப்ளை டான்ஸில் பங்கு பெற்றுகின்ற சிறார்கள் சுரேஷ்குமார் சதுரிகன், பகிரதன் தருஷான், மோகனராஜா தருணீஷ், மனோரஞ்சன் திசான், விமலச்சந்திரன் சுஜேந்தன், கோபிக்ரோஷயன் லோமேஷ், சந்திரசேகரம் ஜெயபிரதாபன், கிருஷ்ணகுமார் கர்ணீஸ், சிவதாசன் கேருஷன், சபேசன் சஸ்னவி, சதீஸ்வரன், சதுஷிகா, ஸ்ரீதரன், பிரஸ்தர்ஷிகா, சசிகுமார், சாண்டுஜா ஆகிய சிறார்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சாரதா பாடசாலையின் செல்லச்சிட்டுக்களின் கொண்டாட்டம் உயர்வை நோக்கிய இந்த சிறப்பான பயணத்தில் 48வது ஆண்டு விழாவின் சிறப்பான நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக தெய்வ திருமூவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை சாரதை, சுவாமி விவேகானந்தர் ஆகியோருடைய ஆசையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான நிகழ்வு இப்பொழுதோ பட்டர்ஃப்ளை டான்ஸ் இடம்பெறவிருக்கின்றது. இதோ உங்களுக்காக இந்த பட்டர்ஃப்ளை டான்ஸ்.
சிறப்பான வடஃபிளே பாடலுக்கான அபிநயத்தை வழங்கிச் சென்ற சிறார்களுக்கும் இதனை நெறிப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சாரதா பாலர் பாடசாலையினுடைய 48வது ஆண்டு விழாவின் செல்லச்சீட்டுகளின் கொண்டாட்ட நிகழ்வு இப்பொழுது சிறப்பான முறையில் அரங்கை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்து இடம்பெறவிருப்பது எல்கேஜி 2 அபிநய பாடல் முயல் குட்டிகள் என்கின்ற அந்த அபிநய பாடலுக்கான அபிநயத்தை வழங்குவதற்காக பூபாலப்பிள்ளை பவிலாஸ், அருள் செல்வம், டேனுஷன், மினேஸ்வரன், லிரிஸ், ரவீந்திரன், பிகேஷ், சிவரூபன், கபினுஷன், சுதாகர், அர்ஜித், தினோஜ்கரன், ஜரிஸ்னன் ஆகிய சிறார்கள் இப்பொழுது அபிநய பாடலுக்கான இந்த பாடலை பாடுவதற்காக எல்கேஜி 2 பாடுகின்றவர்கள் சாந்தகுமார், ஆரணி, கரிராஜ், தக்ஷயா, கேதீஸ்வரன், சஜிகர்ணி, உமா ஜெக்ஷன், அக்ஷனா ஆகிய சிறார்களை அன்போடு அழைக்கின்றோம். முயல் குட்டிகள் நடனம் வழங்க அதனை பாடலூடாக பாடுவதற்காக குயில் குட்டிகள் இப்பொழுது அரங்கை அரங்கரிக்கிறார்கள். இதோ சிறப்பான ஓடிவா முயலே என்கின்ற பாடலுக்கு சிறப்பாக அபிநயத்தினையும் பாடலையும் வழங்கி சென்ற 3 வயது நிரம்பிய இந்த சிறார்களின் அபூர்வமான இந்த சிறப்பான ஆளுமை மிக்க செயற்திறனை நாங்கள் கண்டு வியந்திருக்கின்றோம். அவர்களை நெறிப்படுத்திய ஆசிரியர்களையும் அதில் பங்கு பெற்றிய சிறார்களையும் நன்றி கூறி அடுத்து எல்கேஜி 2 ஆங்கில பாடலுக்கான பாடலை வழங்குவதற்காக
டாமிக்ஷன், கபிலாஸ், மிஸ் ஜாயினி, கிருஷாந்தி, இந்துஷா, கபிஸ்கா, தாய் மிகா ஆகிய சிறார்களை அன்போடு அழைக்கின்றோம். Clap your hands, clap your hands. Listen to the music and clap your hands. Clap your hands, clap your hands. Listen to the music and clap your hands. Stamp your feet, stamp your feet. Listen to the music and stamp your feet. Stamp your feet, stamp your feet. Listen to the music and stamp your feet. Turn around, turn around. Listen to the music and turn around. Turn around, turn around. Listen to the music and turn around. Jump up high, jump up high. Listen to the music and jump up high. Jump up high, jump up high. Listen to the music and jump up high. Clap your hands, clap your hands. Listen to the music and clap your hands. Stamp your feet, stamp your feet. Listen to the music and stamp your feet. Turn around, turn around. Listen to the music and turn around. Jump up high, jump up high. Listen to the music and jump up high. சிறப்பான முறையில் இந்த 3 வயதில் கூட இவ்வாறான சிறந்த செய்கையினை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சாரதா பால பாடசாலையினுடைய சிறார்களுக்கும் அதனை நெறிப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சாரதா பால பாடசாலையினுடைய 48வது ஆண்டு விழாவும் செல்லச்சிட்டுக்களின் சிங்கார கொண்டாட்ட நிகழ்வு வெளிப்படுதோ அடுத்து அலங்கரிக்கவிருக்கிற நிகழ்வு எல்கேஜி 3இல் கல்வி கற்கின்ற மாணவர்களுடைய ஆங்கில பாடத்தினை நடனத்தினை வழங்குவதற்காக பிரேமகுமார், ஜனோஸ், ஞானசேகரம், விதிகாஷினி, ஜசோதனன், மரி அக்ஷனா, தயாகரன், தனிக்ஷா, லபகுமார், அபிர்னா, மனோகரன், மிகிஷன், பார்த்தீவன், சித்தன் நிதா, சந்திரகுமார், புருஷோத், சசிகுமார், சசிக்சனா, சபேசன், சதுஜா, தேவராசா, நுகேஷ், நடராஜன், மவிசனன், சிவகுமார், கிருத்தீஷன், வரதன், முவேக்ஷன், சந்திரவதனன், பவிலக்ஷன், தங்கராசா, கிசோத்பிகன், விஜயகாந்த், ஜக்ஷனா ஆகிய சிறார்களை பொழுதோ இந்த அரங்கை அலங்கரிக்கவிருக்கின்றனர். உண்மையிலேயே ஒரு 3 வயது நிரம்பிய இந்த சிறார்கள் சிறப்பாக இந்த ஆங்கில பாடலுக்கான நடனத்தை வழங்கவிருக்கின்றார்கள். இதோ உங்களுக்கான இந்த நடனம். Welcome, everybody, welcome. Time to party, welcome, everybody. Welcome to the autumn harvest. Seasons come, seasons go. Yeah, we like it. Autumn winds start to blow. Yeah, we like it. When them leaves start to fall, changing colors and all, see them dance through the breeze. Catch them if you please. Welcome, everybody, welcome. Time to party, welcome.
the autumn harvest. Welcome, everybody, welcome. Time to party, welcome, everybody. Welcome to the autumn harvest. Autumn skies, they will glow. Yeah, we like it. So many colors on show. Yeah, we like it. As we see the squirrels run, hiding acorns, having fun. Children coming out to play with conkers every day. Welcome, everybody, welcome. Time to party, welcome, everybody. Welcome to the autumn harvest. Welcome, everybody, welcome. Time to party, welcome, everybody. Welcome to the autumn harvest. Bring a marrow and come. Bring some apples and come. Bring the nuts and come. Bring all the crops and come, come, come. Bring a pumpkin and come. Bring some berries and come. Bring the conkers and come. Bring all the crops and bring all the crops and. When we see the harvest moon, Yeah, we like it. All the crops will come soon. Yeah, we like it. see them birds flying high, heading south through the sky. As they fly to migrate, hedgehogs hibernate. Welcome, everybody, welcome. Time to party, welcome, everybody. Welcome to the autumn harvest. Welcome, everybody, welcome. Time to party, welcome, everybody. Welcome to the autumn harvest. சிறப்பாக ஆங்கில பாடலுக்கான நடனத்தை வழங்கி சென்ற சிறார்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் இதனை நெறிப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சாரதா பாலர் பாடசாலையினுடைய 48வது வருட விழாவினுடைய தமிழழகே பழகிடழகரம் எளிதழகே அழகே அழகே தமிழழகே பழகிடழகரம் எளிதழகே அழகழகழகழகழகழகே அழகழகழகழகழகழகே அழகே அழகே தமிழழகே பழகிடழகரம் எளிதழகே அழகே 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 அழகழகழகழகழகழகழகே மொழியழகு வழியழகு அழகழகழகழகழகழகு தமிழ் மொழியழகு புலி வழியழகு அழகழகழகழகு தமிழ் மொழி அழகு புலி வழி அழகு அழகழகழகழகு அழகே 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 தமிழழகே பழகிடழகரம் எளிதழகே
யாழழகு குழலழகு அழகழகழகழகழகு யாழழகு குழலழகு அழகழகழகழகழகு வரும் நாள் அழகு சுடும் குழல் அழகு அழகழகழகழகு வரும் யாழழகு சுடும் குழலழகு அழகழகழகழகு அழகே 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 அழகழகழகழகழகழகழகு அழகே அழகே தமிழ் அழகே பழகிடழகரம் எளிதழகே சிறப்பான செம்பு நடனத்தை வழங்கி சென்ற யூகேஜி ஒன்றில் கல்வி கற்கின்ற சாரதா பாலர் பாடசாலையினுடைய சிறார்களுக்கும் இதனை வழிநடத்திய ஆசிரியருக்கும் விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது எல்கேஜி யூகேஜி ஒன்றில் கல்வி கற்கின்ற சிறார்களுடைய காவடி ஆட்டம் விட வரவிருக்கின்றது. ராவண்ணா சனுஜன், நாவண்ணா தனுஜன், கானா மிருலாஸ், சூனா வித்யார்த், சூனா சுகேசன், சன்னா பிரகீத், சீனா ஷேசங்கன், யோவண்ணா ஜனோசிகன் ஆகிய சிறார்கள் இப்பொழுது பங்கு பெற்றவிருக்கிறார்கள். காவடி பன்னீர் காவடி காவடி மயில் காவடி 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 பன்னீர் காவடி காவடி
சிறப்பான முறையில் காவடி நடனத்தினை வழங்கித் தந்த சிறார்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த காவடி நிகழ்வை நெறிப்படுத்திய ஆசிரியருக்கும் விழாக்குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சாரதா பாலர் பாடசாலையினுடைய 2018 ஆண்டுக்கான செல்லச்செட்டுக்களின் கொண்டாட்டம் அத்துடன் 48வது ஆண்டு விழாவின் அடுத்து இடம்பெறவிருக்கின்ற நிகழ்வு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு கல்வி வலயத்தினுடைய ஆரம்ப பிரிவு பொறுப்பான உதவி கல்வி பணிப்பாளர் திருமதி உமாபதி விவேகானந்தன் அம்மணி அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சாரதா பாலர் பாடசாலையின் 48வது நிறைவு விழாவினை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கும் இப்பாடசாலையின் அதிபர் அவர்களே மற்றும் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருந்த திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்த் அவர்களே மற்றும் சிறப்பு அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி சாலினி மதனகுமார், திருமதி தானியா தனுஷாந்த், திருமதி சுகந்தினி கிருஷ்ணன் அவர்களே மற்றும் அண்மைய பாடசாலையின் அதிபர் அவர்களே, பெற்றோர்களே, நலன் விரும்பிகளே, இந்நிகழ்வினை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் செல்ல சிட்டுக்களே, இந்நிகழ்வின் கதாநாயகர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கும் அடுத்த ஆண்டிலே முறைமையான கலை திட்டத்தின் கீழ் கல்வி கற்க காத்து கொண்டிருக்கும் சின்னஞ்சிறார்களே, அன்பர்களே, அறிஞர்களே மற்றும் நான் வணக்கம் தெரிவிக்காத யாரேனும் இருந்தால் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது பேச்சை ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன். கற்றல் என்பது அனுபவத்தின் மூலமும் பயிற்சியின் மூலமும் ஒரு உயிரியின் நடத்தையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை குறிக்கின்றது. இங்கு உயிரி என குறிப்பிடப்படுவது ஒரு அங்கி, மனித அங்கியாகிய சிறு பிள்ளையாகும். பிள்ளைக்கு பயிற்சியையும் அனுபவத்தையும் வழங்குவதன் மூலம் பிள்ளையின் நடத்தையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி பிள்ளையை எதிர்கால சந்ததிக்கு ஏற்றவாறு வாழ்வதற்கு பயிற்சி அளிப்பதே முன்பிள்ளை பருவ கல்வியின் முக்கிய நோக்கமாக அமைகின்றது. பாலர் பாடசாலையினை எடுத்துக்கொண்டால் பாடல் பாடசாலையின் பலமாக காணப்படுவது மிகவும் அனுபவ முதிர்ச்சி மிக்க ஓர் அதிபர் காணப்படுவதும் மற்றும் முன்பள்ளிக்குரிய கல்வி டிப்ளோமா பயிற்சி நெறியினை முடித்து கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டினை ஈடுபட்டு கொண்டிருக்கும் பயிற்சி பெற்றுள்ள ஆசிரியர்கள் கற்பிப்பதும் இப்பாடசாலைக்கு பெரும் பலமாக காணப்படுவதுடன் இப்பாடசாலையானது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஆன்மீக சூழ்நிலையில் காணப்படுவது மாணவர்களது ஒழுக்கத்தையும் விழுமியத்தையும் நன்னறிப்படுத்தி இவர்களை ஒரு ஒழுக்க சீலர்களாக நற்பிரஜையாக சமூகத்திற்கு வழங்குகின்ற ஒரு இடமாக ஒரு ஆத்மார்த்தமான சூழலிலே அண்மையில் ராமகிருஷ்ண மிஷன் இல்லமும் அதற்கு அருகாமையில் சிறந்த பாடசாலைகளும் அருகே ஆலயமும் காணப்படுகின்ற ஒரு ஆத்மார்த்தமான சூழ்நிலையில் காணப்படுகின்ற இப்பாடசாலை எதிர்கால சந்ததிக்காக நற்பிரஜைகளை உருவாக்கி கொடுக்கின்ற ஆன்மீக பழக்க வழக்க விழுமியமுள்ள ஒரு பாடசாலையாக திகழும் என்பது கண்கூடு. ஒரு நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பது வகுப்பறையாகும். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத வகையிலே கற்றலில் விகிதமுறு மாற்றம் ஏற்படுகின்றது. இதற்கு காரணம் அந்த தனி மனிதன் ஆரம்ப கல்வியிலே பெற்ற சிறப்புமிக்க பயிற்சியும் அனுபவமாகும். ஆரம்ப கல்வி என்பது ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு ஆராயும் தன்மை உள்ள திறனுள்ள ஒரு காலப்பகுதியாகும். ஆகவே மாணவர்களது உணர்ச்சிகளையும் ஆராயும் திறனையும் வகுப்பறையிலே
மிகைப்படுத்தி செயற்பாடு மூலம் அவர்களுக்கு வழங்கி அவர்களது ஆற்றல்களை உச்சநிலைக்கு கொண்டு வர வேண்டியது முன்பள்ளி ஆசிரியர்களதும் அதிபர்களதும் கடமையாகும். ஒரு மாணவனுக்கு எவ்வாறான சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் அவன் முதிர்வடையும் வரை கற்றலை தொடர முடியாது. ஆகவே மாணவர்களது வளர்ச்சி முதிர்ச்சி இரண்டும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து கொண்டு வருகின்றது. இந்த முதிர்ச்சியையும் வளர்ச்சியையும் அளிக்கின்ற ஒரு இடம் முன்பள்ளி வகுப்பறை. மாணவர்கள் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறியிருக்கின்றார், கல்வி என்பது தன்னுள்ளே மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிக்கொணர்வதே கல்வி என ஆணித்தரமாக கூறியுள்ளார். அதற்கு ஏற்றவாறு சின்னஞ்சிறார்களிடம் மறைந்து கிடக்கின்ற ஆற்றல்களையும் அனுபவங்களையும் வெளிக்கொணரக்கூடிய வகையிலே முன்பள்ளி ஆசிரியர்களது கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளும் முன்பள்ளி வகுப்பறையில் வழங்கப்படுகின்ற பயிற்சிகளும் அனுபவங்களும் மாணவர்களுக்கு சலிப்பு ஏற்படாத வகையில் அவர்களை நன்னிலைப்படுத்தி அவர்களது ஆற்றல்களையும் விருப்பங்களையும் உடன்பாடான வகையில் வெளிப்படுத்தக்கூடியவாறு முன்பள்ளி ஆசிரியர்களது வகுப்பறை அமைந்திருக்க வேண்டும். கல்வி கற்பது அனைத்து குழந்தைகளினதும் உரிமையாகும். இதனை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது பெற்றோர்களாகிய உங்களதும் இளைஞர்களதும் மூத்த சகோதரர்களதும் கடமையாகும். சின்னஞ்சிறார்கள் இன்னொருவரிலே தங்கி வாழ்கின்றனர். அவர்களுக்கான சரியான வழியினையும் அவர்களுக்கான உரிமைகளையும் கடமைகளையும் பெற்றுக் கொடுப்பது பெற்றோராகிய உங்களது கையிலேயே தங்கியுள்ளது. மாணவன் பாடசாலையில் தங்கியிருப்பது ஒரு குறிப்பிட்ட கால அளவே. அதன் பின்னர் உங்களது கைகளிலேயே மாணவர்கள் தங்கியிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களது பழக்க வழக்கங்கள் விழுமியங்கள் நன்னடத்தைகள் என்பவற்றை சரியான முறையிலே வழிப்படுத்த வேண்டியது பெற்றோரது தலையாய கடமையாகும். குழந்தை பருவத்தினது ஆரம்ப காலங்களில் கல்வியலாளர்களும் உளவியலாளர்களும் குழந்தை பருவத்தினை பற்றி அதிக அக்கறை கொண்டு அவர்களுக்கு எவ்வாறான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு கோட்பாடுகளை முன்வைத்துள்ளனர். அந்த வகையில் பிளேட்டோ, ரூசோ, மொண்டிசூரி அம்மையார் போன்ற பல கல்வி தத்துவவியலாளர்கள் குழந்தை பருவத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு எவ்வாறு கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி கூறியுள்ளனர். இந்த 6 வயது வரையான காலப்பகுதி மனித வாழ்க்கையிலே குழந்தை பருவம் மிகவும் முக்கியமான பருவமாகும். இப்பருவத்திலே அடிப்படை நீதி, சமயம், உடல் வளர்ச்சி, கலை வளர்ச்சி, மனவளர்ச்சி வளர்ச்சி போன்ற அனைத்து வளர்ச்சிகளையும் வளர்க்கின்ற ஒரு இடமாக முன்பள்ளி அமைகின்றது. ஆகவே அனைத்து பெற்றோர்களும் பிள்ளைகளை முன்பள்ளிக்கு அனுப்புவதை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும். முன்பள்ளியிலே மாணவர்கள் எவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடுகின்றார்கள் என்பதை உங்களது கண்காணிப்புக்குள் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். பல்வேறு நவீன உலகிலே தாய் தந்தையர்கள் வேலைக்கு செல்கின்ற வேளையிலே பிள்ளைகள் பிரிவுத்தியரால் தாய் தந்தையர் இருவரும் வேலைக்கு செல்கின்ற போது பிரிவுத்தியரால் வாடுகின்றனர். இப்பிரிவுத்தியரை நிவர்த்தி செய்யும் முகமாக மாணவர்கள் முன்பள்ளியிலே சேர்க்கப்படுகின்றார்கள். மாணவர்களது முன்பள்ளியானது அவர்களது சுதந்திரத்தை வெளிக்கொண்டு வரும் ஒரு இடமாக அமைகின்றது. ஆகவே உங்களது பிள்ளைகளை உங்களது குழந்தை செல்வங்களை முன்பள்ளியிலே விட்டு அவர்களுக்கான பயிற்சிகளையும் அனுபவங்களையும் வழங்கி வைப்பதற்கு பெற்றோர்கள் ஊக்கப்பட வேண்டும், உற்சாகம் எடுக்க வேண்டும். அத்தோடு பிள்ளை தன்னிலைமை தொடர்பான உடை அணிதல், சுத்தம் போன்ற பழக்க வழக்கங்களை பழகுகின்ற இடமாகவும் முன்பள்ளி அமைகின்றது. அத்தோடு பிள்ளைகள் பகிர்ந்து கொடுத்தல், உறவாடுதல், வாழ்த்து தெரிவித்தல் போன்ற சகல அடிப்படை விடயங்களையும் வழங்குகின்ற ஒரு இடமாக முன்பள்ளி அமைவதனால் அனைத்து பெற்றோர்களும் முன்பள்ளிக்கு மாணவர்களை அனுப்புதல், அங்கு நடைபெறுகின்ற பயிற்சிகளையும் அனுபவங்களையும் உங்களது பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். தற்கால உலகத்திலே பிள்ளைகளின்பால் பெற்றோர்கள் மிகுந்த அன்பு கொண்டுள்ளனர். ஆனாலும் பிள்ளைகளுக்குரிய தகுந்த பயிற்சியை அளிப்பதற்கு
அவர்கள் போதிய அறிவுடையவர்களாக காணப்படவில்லை. சில பெற்றோர்கள் பயிற்சியினை வழங்குவதற்கு போதிய அறிவினை கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தடையாக வறுமை அமைகின்றது. ஆகவே இவை இரண்டையும் ஈடு செய்யும் வகையிலே உங்களது மாணவர்களை, உங்களது குழந்தைகளை முன்பள்ளிகளுக்கு அனுப்பிவித்து அவர்களுக்கு முறையான பயிற்சிகளை வழங்குவதற்கு நீங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். அத்துடன் இந்த செல்லச்சிட்டுக்களாக இந்நிகழ்விலே திகழ்ந்து கொண்டு அடுத்த ஜனவரி மாதம் எமது கண்காணிப்பின் கீழ் முறையான கலைத்திட்டத்தை பயிலுவதற்காக தரம் ஒன்றிற்கு அனுமதிக்கப்பட உள்ளீர்கள். தரம் ஒன்றிலும் மாணவர்கள் தொடர்ச்சியாக பார்வை பிரித்தறிகை, கேட்டல் பிரித்தறிகை, நுண் தசைநார் பயிற்சி போன்ற சகல பயிற்சிகளையும் பெற்ற பின்பே முறையான கலைத்திட்டத்தில் அவர்கள் கற்பதற்கு முன்வருவார்கள். அதற்குரிய செயற்பாடுகள் பாடசாலை மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும். அதை தொடர்ந்து அடுத்ததாக எமது மட்டக்களப்பு கல்வி வலயமானது தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையில் அதி தீவிரமாக முன்னேறி கொண்டு வருகின்றது. இச்சின்னஞ்சிறார்களின் நிகழ்ச்சிகளையும் அவர்களது ஆற்றல்களையும் திறமைகளையும் நான் கண்குளிர பார்த்து கொண்டிருந்தேன். இவர்கள் எதிர்காலத்திலே பல்வேறு விதமான துறைகளிலே முன்னேறி நற்பிரஜையாகவும் நல்ல ஒரு எதிர்காலத்தில் வாழ்வார்கள் என்பது உறுதியாக கூறுகின்றேன். அத்தோடு எமது வலயத்தின் கல்வி முன்னேற்றத்திற்கு முன்பள்ளிகளில் கற்பிக்கின்ற அனைத்து ஆசிரியர்களும் ஒத்துழைப்பு வழங்கி தரம் ஒன்றுக்கு அனுப்புகின்ற மாணவர்களை நுண்தசைநார் பயிற்சி, உள இயக்கத்திறன் வளர்ச்சி போன்ற அனைத்து மனவளர்ச்சி வளர்ச்சிகளையும் வளர்த்து அவர்களை தகுதியான ஒரு முறையில் தரம் ஒன்றிற்கு கையளிக்க வேண்டும் என உதவி கல்வி பணிப்பாளர் என்ற வகையிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து என்னை முகம் தெரியாத ஒருவராக இருந்தும் இந்நிகழ்வுக்கு கரிகரராஜ் சார் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் என்னை அழைத்து இந்நிகழ்விற்கு அதிதியாக வரவேற்று உரையினை ஆற்றுவதற்கு சந்தர்ப்பம் அளித்த பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கும் பாடசாலை சமூகத்தினருக்கும் பெற்றோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பான முறையில் கௌரவ அதிதி உரையினை கௌரவத்துடன் நிகழ்த்தி சென்ற மட்டக்களப்பு கல்வி வலயத்தினுடைய உதவி கல்வி பணிப்பாளர் திருமதி உமாவதி விவேகானந்தன் அம்மணி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இடம்பெறவிருக்கின்ற நிகழ்வோ ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சாரதா பாலர் பாடசாலையினுடைய செல்லச்சீட்டுக்களின் கொண்டாட்டம் 2018 48வது ஆண்டு விழாவின் அடுத்து இடம்பெறவிருக்கும் நிகழ்வோ நன்றி உரையினை தமிழில் வழங்குவதற்காக சுரேஷ் சலோனி. வணக்கத்துக்குரிய சுவாமிஜி அவர்களே, பிரதம விருந்தினர் அவர்களே, பெற்றோர்களே, பெரியார்களே, நரம்பிடிம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கம். சின்ன சிறிய பாராரிய நாங்கள் நடத்தி முடித்த 48வது ஆண்டு நிறைவு விழாக்கி வருகை தந்து எங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் அளித்தமைக்காக அதிக ஆசிரியக்க பாலக்க சாவில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுந்தேன். உங்களுக்கு தெய்வ திருமூவரை ஆசிரியருக்கு பிரார்த்தித்து விரைவடைந்தேன். நன்றி, வணக்கம். சிறப்பான முறையில் தமிழில் நன்றி உரையினை வழங்கிய சுரேஷ் சலோனி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து ஆங்கிலத்தில் நன்றி உரையினை வழங்குவதற்காக ரவீந்திரன் ரிதாக்ஷனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
சிறப்பான முறையில் ஆங்கிலத்தில் நன்றியுரையை வழங்கி சென்ற சிறாருக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இடம்பெறவிருக்கின்ற நிகழ்வு கரகாட்டம். கரகாட்ட நிகழ்வில் பங்கு பெற்றுகின்ற சிறார்கள் அக்ஷகி, சுரேஷ்குமார், ஜதுஷா, ஜதுர்ஷயா, புஷ்பராஜா, கரணிகா, ரஜினிகாந்த், அக்ஷயா, விஜயராசா, ரேணுபிரியா, சுரேஸ்வரன், கோகீர்த், தன்னேஸ்வரநாதன், நவீஷனா, ஜெயந்தன், நதுஷான், சசிகுமாரன், சினோஜன், விஷ்ணுரூபன், கர்ஷ்ணவர்தனன், கிருஷ்ணமேனன், சபீஷ், சபினாஷ், பூவாலப்பிள்ளை, பரணிதரன், செல்வகுமார், திசிவர்தனன், கோகுல தாஸ், துசாரிகன், அம்பாள், அஸ்ருதி, சுதர்சனன் ஆகியோர் இப்பொழுது கரகாட்ட நிகழ்வில் கால்களிலே சலங்க கட்டி கண்ணியமாய் உடை உடுத்தி ஆடுவோம். நம்ம கால்களிலே சலங்க கட்டி கண்ணியமாய் உடை உடுத்தி ஆடுவோம். பல காலமாக பட்ட துன்பம் கல்வியால தீரும் முன்னு கரகம் ஏந்தி சந்தோஷமாடுவோம். நாம கரகம் ஏந்தி சந்தோஷமாடுவோம். கால்களிலே சலங்க கட்டி கண்ணியமாய் உடை உடுத்தி ஆடுவோம். நம்ம கால்களிலே சலங்க கட்டி கண்ணியமாய் உடை உடுத்தி ஆடுவோம். பல காலமாக பட்ட துன்பம் கல்வியால தீரும் முன்னு கரகம் ஏந்தி சந்தோஷமாடுவோம். நாம கரகம் ஏந்தி சந்தோஷமாடுவோம். எழுத்தறிவு நாட்டு மக்கள் எல்லோருக்கும் கிடைத்திடவே செய்யணும். எழுத்தறிவு நாட்டு மக்கள் எல்லோருக்கும் கிடைத்திடவே செய்யணும். ஏழை எளிய தரங்களோட எதிர்கால நம்பிக்கையாய் ஒளி வீசணும். கல்வி ஒளி வீசணும். கல்வி ஏழை எளிய தரங்களோட எதிர்கால நம்பிக்கையாய் ஒளி வீசணும். கல்வி ஒளி வீசணும். ஒளி வீசணும். கல்வி ஒளி வீசணும். கால்களிலே சலங்க கட்டி கண்ணியமாய் உடை உடுத்தி ஆடுவோம். கால்களிலே சலங்க கட்டி கண்ணியமாய் உடை உடுத்தி ஆடுவோம். கல்வி இங்கே கடசரக்காய் காசுக்காக விற்கும் நிலை மாறணும். கல்வி இங்கே கடசரக்காய் காசுக்காக விற்கும் நிலை மாறணும். நல்ல கலையாவும் அறிவியலும் குறைவில்லாம அனைவருக்கும் கிடைத்திடணும். கல்வி கிடைத்திடணும். நல்ல கலையாவும் அறிவியலும் குறைவில்லாம அனைவருக்கும் கிடைத்திடணும். கல்வி கிடைத்திடணும். கிடைத்திடணும். கல்வி கிடைத்திடணும். கால்களிலே சலங்க கட்டி கண்ணியமாய் உடை உடுத்தி ஆடுவோம். நம்ம கால்களிலே சலங்க கட்டி கண்ணியமாய் உடை உடுத்தி ஆடுவோம். அறிவை வளர்க்கும் கல்வி கூடம் அன்பை விதைக்கும் கோயிலாக உயரணும். நல்ல அறிவை வளர்க்கும் கல்வி கூடம் அன்பை விதைக்கும் கோயிலாக உயரணும். நம்ம படிப்புகளும் பட்டங்களும் பண்புமிக்க மனிதர்களை உருவாக்கணும். கல்வி உருவாக்கணும். நம்ம படிப்புகளும் பட்டங்களும் பண்புமிக்க மனிதர்களை உருவாக்கணும். இனி உருவாக்கணும். உருவாக்கணும். கல்வி உருவாக்கணும். கால்கள்
சிறப்பான முறையில் கரகாட்ட நிகழ்வில் பங்கு பெற்றிய சிறார்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு I am Jasmine. My color is white. I am Rose. My color is red. Oh flower, you are so beautiful. Oh flower, you are so beautiful. When I come near you, you give me a sweet smell. When I come near you, you give me a sweet smell. Oh flower, you are so wonderful. Oh flower, you are so wonderful. When I see you all, I will be attracted. When I see you all, I will be attracted. Oh flower, you are so colorful. Oh flower, you are so colorful. Rose red, yellow green, all give you a fresh look. Rose red, yellow green, all give you a fresh look. Oh flower, you are so beautiful. Oh flower, you are so beautiful. Oh flower, you are so beautiful. When I come near you, you give me a sweet smell. When I come near you, you give me a sweet smell. Oh flower, you are so wonderful. Oh flower, you are so wonderful. When I see you all, I will be attracted. When I see you all, I will be attracted. Oh flower, சிறப்பாக நடனத்தை வழங்கிச் சென்ற ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சாரதா பாடசாலையின் சிறார்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து முக்கியமான ஒரு நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சாரதா பாடசாலையின் 2018 வருடத்துக்கான செல்லச்சிட்டுக்களின் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் இப்பொழுது 48வது வருட நிகழ்வில் இந்த நிகழ்வில் கலை விழாவில் பங்கு பெற்றி சிறப்பாக தங்களுடைய திறமையினை வெளிக்கொண்டு வந்த சிறார்களுக்கான வெற்றி சின்னம் இப்பொழுது வழங்கப்படவிருக்கின்ற நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. இந்த வெற்றி சின்னத்தை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது மட்டக்களப்பு கல்வி நிலையத்தினுடைய ஆரம்ப பிரிவு பொறுப்பான பிரதிக்கல்வி பணிப்பாளர் கௌரவ அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி உமாவதி விவேகானந்தன் அம்மணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சாரதா பாடசாலையினுடைய அதிபர் இப்பொழுது LKG 1 கல்வி கற்கின்ற மாணவர்கள் சித்திரவர்மன் டிவேஷ், அருண்ராஜ், டாமிக்ஷன் தயவு செய்து கைகளை தட்டி இவர்களுக்கு உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிரதீபன், ரிஷிகேஷன்,
டாமிக்ஷன் பிரதிகேஷன் மேதேஷ்மன் வடிவேல் பிரிகேஷ் கான் सुरेन प्रदीप सुरेन प्रदीश सुरेन प्रणीश शशि कुमारन मिका नुजन महेंद्र राजा कपि साई मेघराजा கோசானன் ஜெயகரன் ரிஷிகன் ஜெயகரன் ரேனிஷன் யோகராஜா கரீஷ் ஜெகதீஸ்வரன் கபிலாஸ் रविंद्रन सेनुजन केमचंद्रन कुगबर्शन करिगरन कोविक्षनाथ सुरेंद्र करणमयी पिरगलादन जिनोस्लिका कृष्णकुमारन सुबीर्ति अर्जुन विनुमित्रा महेश्वरमूर्ति सजित्मिका इनबराज वैष्णव अवलेंद्रन तेजस्विका அடுத்து எல்கேஜி 2 கல்வி கற்கின்ற பூபால பிள்ளை பபிலாஸ் அருட்செல்வம் டேனுஷன் மீனேஸ்வரர் லிரிஷ் ரவீந்திரன் விகேஷ் சிவரூபன் அபினுஜன் சுதாகர் அர்ஜித் தினேஸ்வரன் ஜரிஷ்ணன் சாந்தகுமார் ஆருணி हरिराज दक्षया केदीश्वरन सजी करली शिवा हिजोद्बिगा उमा जैक्शन अक्षना विजयरासा सेठ रेणुप्रिया प्रेमरत्नन अक्षही मोहनदास विश्वाहिनी चंद्रपाला इंदुसा அடுத்து எல்கேஜி 3 கல்வி கற்கின்ற யசோதனன் மரியக்ஷனா பார்த்திபன் சித்தனிதா சசிகுமார் சசிக்தனா விமலச்சந்திரன் கவிகா வேந்திரராஜா தஸ்மிகா ஞானசேகரம் விதிகாசினி லபகுமார் அவிர்னா दयाकरण दीक्षा सबेसन कदुजा विजयकांत यक्षना शिवकुमार तिरुतीशन देवरासा लोगेश नटराजन मभीषणन
சந்திரவதனன், பபிலக்ஷன், மனோகரன், மிகிஷன், வரதன், முவேக்ஷன், தங்கராசா, கிஷோத்பிகன், விஜயகுமார், ஜயந்த், சாந்தகுமார், புருஷோத், பிரேமகுமார், ஜனோஸ், சுகந்தன், அஸ்ருதி.
சின்ன சிறார்களுக்கான வெற்றி சின்னத்தை வழங்கி சென்ற இந்த நிகழ்வில் கௌரவ அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு கல்வி நிலையத்தினுடைய ஆரம்ப பிரிவுக்கு பொறுப்பான உதவிக்கல்வி படிப்பாளர் திருமதி உமாவதி விவேகானந்தன் அம்மணி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து யூகேடி ஒன்றில் கல்வி கற்கின்ற சிறார்களுக்கான வெற்றி சின்னத்தை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சாரதா பாலர் பாடசாலையினுடைய செல்லச்சீட்டுகளின் கொண்டாட்டம் 48வது ஆண்டு விழாவின் சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி சாலினி மதனகுமார், கலாசார அபிவிருத்தி உத்தியோகஸ்தர், பிரதேச செயலகம் மண்முனை வடக்கு, அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். வெற்றி சின்னத்தை பெறுகின்ற சிறார்களாக நாவண்ணா தனுஜன், ராவண்ணா சனுஜன், கானா மிருலாஸ், தனுஜன், சனுஜன், கானா மிருலாஸ், கானா மிருலாஸ், சீனா சேசாங்கன், ஜோவண்ணா ஜனோசிகன், சூனா வித்யாத், திரகீத் வித்யாத், வித்யாத், நியோமி, சூனா நியோமி, சானா இமானுஜா, சூனா சலோனி, கானா தக்ஷன்யா, கேனா டன்சிகா, பீனா பிரசானிகா, பிரசானிகா, தானா யுவதர்ஷினி, சானா தன்சன்யா, தன்சன்யா, லோவண்ணா கனுக்ஷிகா, கனுக்ஷி, கனுக்ஷி, சானா தான்சன்யா, லோவண்ணா திவிக்ஷா, லோவண்ணா திவிக்ஷா, சூனா கர்ஷாணி, சூனா விகாசினி, விகாசினி, சூனா சாகித்யா, கூனா கிமாத்ரிகா,
கோவண்ணா ரக்ஷிகா. இவர்களுக்கான வெற்றி சின்னத்தை வழங்கி சென்ற மண்முனை வடக்கு கலாசார உத்தியோகஸ்தர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வெற்றி சின்னத்தை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது மண்முனை வடக்கு கலாசார அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் திருமதி தானியா தனுஷாந்த் அம்மணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். யூகேஜி 2 கல்வி கற்கின்ற தயவு செய்து பெற்றோர்களை சற்று அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களின் பின்புறமாக அதிதிகள் இப்பொழுது அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் தயவு செய்து பெற்றார்கள் உங்களை அகற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். யூகேஜி 2 கல்வி கற்கின்ற சுரேஷ்குமார் சதுரிகன் கோபி குரோஷியன் லோமேஷ் கேருஷன் திஷாந்த் கர்னிஷ் தருணிஷ் தருஷான் ஜெயபிரதாபன் சுயந்தன் சாய் சரணா மதுவர்ஷா தருணிக்ஷா பிரகர்ஷிதா அனுமித்ரா கர்ஷனா சானுஜா சயூரிகா கேஸ்மி தினேத்மா மயூரந்தி சதுஸ்கா ரிதாக்ஷனா சாயுஸ்னிகா 45 ரிதாக்ஷனா சாயுஸ்னிகா சஸ்னவி
தாருசா தாருசா ரித்திகா ரித்திகா தாருசா இவர்களுக்கான வெற்றி சின்னத்தை வழங்கிய மண்முனை மடக்கு கலாசார அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் திருமதி தானியா தனுஷான் அமணி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து சிறார்களுக்கான வெற்றி சின்னத்தை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது இப்பொழுதோ யூகேஜி 3 கற்கின்ற மாணவர்களுக்கான வெற்றி சின்னம் வழங்கப்படுகிற நிகழ்வு இடம்பெறவிருக்கிறது. இவர்களுக்கான வெற்றி சின்னத்தை வழங்குவதற்காக ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சாரதா முன்பள்ளி பாடசாலையினுடைய அதிபர் திருமதி இந்துராணி புஷ்பராஜா அம்மணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதலாவதாக 50ஆம் இலக்கத்தில் வெற்றி சின்னத்தை பெறுபவர் சிவகீதன். 50ஆம் இலக்கம் சிவகீதன். 51ஆம் இலக்கம் கர்ஷ்ணவர்த்தனன். 51ஆம் இலக்கம் கர்ஷ்ணவர்த்தனன். 52வது இலக்கம் கோகீர். 52வது இலக்கம் கோகீர். 53வது இலக்கம் டாகிஷன். டாகிஷன். 54வது இலக்கம் நதுஷான். நதுஷான். 54. 55 கேதுஷன். 56 துசாரிகன். 56 துசாரிகன். 57ஆம் இலக்கம் திசான். 57ஆம் இலக்கம் திசான். 58ஆம் இலக்கம் தகார். 58 தகார். 59ஆம் இலக்கம் திசிவர்த்தனர். திசிவர்த்தன். 60வது இலக்கம் பரணிதரன். 60வது இலக்கம் பரணிதரன். 61வது இலக்கம் மிதுர்ஜன். 61வது இலக்கம் 61வது மிதுர்ஜன். 61வது மிதுர்ஜன். 62வது சபீனாஸ். 63வது இலக்கம் சினோஜன். 64வது இலக்கம் அக்ஷயா. 64 அக்ஷயா. 65 கன்சிகா. 66வது இலக்கம் கவினயா. கவினயா.  ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சாரதா பாடசாலையினுடைய வெற்றி சின்னம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் வெற்றி சின்னத்தை வழங்கிய ஸ்ரீ சாரதா பாடசாலையினுடைய அதிபர் திருமதி இந்துராணி புஷ்பராஜா அம்மணி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வெற்றி சின்னத்தை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது
இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்த் அம்மணி அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கின்றோம். அறுபத்தி 6வது இலக்கம் கவினயா. அறுபத்தி 8 ஜதுசானி. 67 ஜதுசானி. 68 ஜதுர்சயா. 68. 69 கரணிகா. 70வது இலக்கம் தயானு. 71 நபீசனா. 71 நபீசனா. 72 பவின்யா. 73 தஸ்மிதா. பல்வேறு சிற்பங்களுக்கு மத்தியில் இந்த சாரதா பாலர் பாடசாலையினுடைய 48வது வருட விழாவின் செல்லச்சிட்டுக்களின் சின்ன கொண்டாட்டம் 2018 நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்து பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் பரிசுகளை வழங்கி சென்ற மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்த் அம்மணி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக நன்றி உரை இடம்பெறவிருக்கின்றது. நன்றி உரையினை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது பெற்றோர் சார்பாக திருமதி கவிதா ஜெயந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். பல கல்விமான்களை உருவாக்கி 48வது ஆண்டு பூர்த்தியை கொண்டாடும் இப்பாடசாலைக்கு பெற்றோர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறாக பல சிறந்த தலைமுறைகளை உருவாக்கி மென்மேலும் இப்பாடசாலை புகழ்பெற்று விளங்க வேண்டும் என கூறி இன்று இவ்விழா இனிதே நடைபெற அருள் புரிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு எனது முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி ஆசீர்வாதம் வழங்கிய சுவாமி தக்ஷஜானந்தஜி மகராஜ் அவர்களிற்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக பல வேலைப்பளுக்களின் மத்தியில் எமது அழைப்பை ஏற்று வருகை தந்த பிரதம அதிதி திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் கௌரவ அதிதி திருமதி உமாபதி விவேகானந்தன் அவர்களுக்கும் சிறப்பு அதிதிகளான திருமதி ஷாலினி மதனகுமார் திருமதி தானியா தனுஷாந்த் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அதிதிகள் அனைவருக்கும் எமது இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இலைமறை காயாயிருந்த இச்சின்னஞ்சிறு பாலகர்களின் பல்வேறு திறமைகளை வெளிக்கொணர்ந்து இன்று நாம் கண்ணுக்கினிய பல விருந்துகளை கண்டு களிப்பதற்கு காரணமான சிறந்த தலைமைத்துவ பண்புகளையுடைய அதிபர் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நாம் அனைவரும் வியந்து பாராட்டும் வகையில் மிகவும் ஆர்வத்துடன் தங்களது கலை திறமைகளை வெளிப்படுத்தி இப்பாடசாலைக்கு புகழ் சேர்த்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக எமக்கு உதவிய பாடசாலை சிற்றூழியர்கள், நலன் விரும்பிகள், ஒலி அமைப்பு மற்றும் வீடியோ அமைப்புகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக சகல விதங்களிலும் ஒத்துழைப்பு வழங்கிய பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.